ரத்தத்தில் எழுதின கதை இது. மையால தொடர முடியாது. தொடரணும்னா மீண்டும் ரத்தத்தை தான் கேட்கும். சும்மா பதறாதீங்கடா. சுட மாட்டானுங்கடா. அவனுக்கு ஒரு ஆள் இருந்து பயந்து போறீங்க. He's a mama's boy, the ladies love him. Doesn't make him any sin, but that dick goes to pull anyone's brain. Another man's head. You try to pull him down, you can never miss him off. Don't start a war now with the rocking star. Everybody is a gangster till you see the monster. உனக்கு புரியுதா? சண்டை போடுறதுக்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதிலாம் உனக்கு கிடையாது. புரியுதா? கேட்டீங்களா ப்ரோ? என்கிட்ட ஏதோ பாண்டியன் ப்ரோ இந்த மீட்டிங் முடிச்சுக்கலாம். உங்க டீம்ல தனியா பேசலாம் ப்ரோ. மார்க்கெட்டிங் தனியா அங்கேயே பேசலாம். நீங்க தான் கேட்டீங்க. மத்தவங்க எல்லாம் இருக்காங்க. இத முடிச்சுக்கலாம். கிக் அடிச்சு விடுறீங்க, விசா ஹோல்டர் ரோல் புடிங்கி விடுறீங்க. என்ன கலன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு விசா ஹோல்டர் ரோல் புடுங்கினது வந்து ஏன் ரீசன் அப்படின்னா வந்து உங்களை கூப்பிட்டுருக்காங்க. நீங்க வந்து அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. யாரு கூப்பிட்டாங்க? அண்ணா யாருப்பா? போடலையா? அதுதான் வார்னிங் போட்டு விட்டீங்களே. ரெண்டாவது கிக்கு ப்ரோ. இது ரெண்டாவது கிக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ரெண்டாவது கிக்கு இன்னையோட கிக்கு. இப்போ ஒரு கிக்கு விசா ஹோல்டர் ரோல் புடிங்கி விட்டீங்க. ஆனா ப்ரோ ஒருத்தங்க உட்காந்து பேசிக்கிட்டா ப்ரோ டைம் இல்லை. வேலை கிடக்கு. பர்சனல் லைஃப் இருக்குது, ப்ரொஃபஷனல் லைஃப் இருக்குது, பிஸ்னஸ் பண்ணணும், சைடில் நிறையா மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு. உட்காந்துட்டு எல்லாமே இவங்க நம்ம வேலைக்காரங்க மாதிரி உட்காந்து பேசிட்டு கிட்ட ஒரு அளவுக்கு மேலே பேச்சே கிடையாது. பிராண்டு கடிகாரத்துல 1 மணி நேரம் ஆகணும்னா பெரிய முள்ள 60 அடி எடுத்து வைக்கணும். சின்ன முள்ளு 1 அடி வச்சா போதும். உனக்கு இன்னொரு சம்பவம் சொல்றேன் கேளு. ஒரு வாட்டி பப்ல அட்டாக் ஆச்சு. நிறைய பேர் இருக்காங்க சார். 10க்கு மேல இருக்கானுங்க. மேடம் வாங்க ரெஸ்பாண்ட் ஆகும். ரெஸ்பாண்ட் ஆகும். நிறைய பேர் இருக்காங்க மேடம். சார் யாரு மேடம் நீங்க? சும்மா வந்தாச்சுன்னு கிளம்பிடுப்பா. இதே பெட்ரோல் எத்தனா அது எந்த பீட் இருந்தாலும் சுடுங்கடா. எந்த பீட் இருந்தாலும் சுடுங்க. ஷூட் அவுட்லாம் ஃபுல்லா பண்றாங்க. அதுக்கப்புறம் திருப்பி போலீஸ்க்கு வந்து ஏறிட்டு மாறி வந்துட்டு இருந்தது சார். அதுக்கப்புறம் நாங்கள் என்கேஜ் பண்ண சொன்னோம். என்கேஜ் பண்ணோம். லாஸ்ட்டாக பார்த்தா ஷூட்டரில் வந்து யார் தெரியுமா? கிரீன் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க எல்லாரும்.
Live where you fear to live. Destroy your reputation. Be notorious. அங்க ஆல்ரெடி ஒருத்தர் இருக்காரு கஷ்டப்பட்டு நீ ஏதோ ஒண்ணு பண்ணி தமிழ்ல கிரியேட் பண்ணி தமிழாவே கொண்டு வந்து அதே பேர்ல இங்க வரைக்கும் கொண்டு வந்திருக்கல, அதுதான் பெஸ்ட். அதுதான் நீ என்ன சொல்றதோட உனக்கு தான் சொல்லணும். Muchas gracias, afición. Este es para vosotros. ¡Sí!